சந்தேகப்படுறீங்களா? அவர் உங்க கைய விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அவர் உங்க கைய கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க தான் அத உணர மறுக்கறீங்க. எங்க போனாலும் அவர் உங்க கூடவே தான் இருக்காரு. தனிமையிலும் சரி, யாரு கூட இருந்தாலும் சரி, கூட்டமா இருந்தாலும் சரி, அவர் உங்களை கவனிச்சுட்டே தான் இருக்காரு. அவர் பிள்ளைய அவர் கைவிடுவாரா? எதுக்கு இப்படி சந்தேகப்படுறீங்க? கைவிட்டு விடுவாயோ என்றேன் முருகா, கைவிட்டு விடுவாயோ என்றேன். கையின் மேலடித்து கைவிடேன் என்றான். கையின் மேலடித்து கைவிடேன் என்றான். முத்து குமாரன் அடி அம்மா. அம்மா அந்த மாதிரி நிச்சயமா முருகர் உங்களை கைவிட மாட்டார். முழுசா அவரை நம்புங்க. அவர் மேல சரணாகதி அடைஞ்சிருங்க. அவர் திருவடி பாதங்களை எப்பவும் மறவாதீங்க. முருகர் உங்க கூடவே தான் இருக்கார். என்னைக்கும் அவரோட பிள்ளைய கைவிட மாட்டாரு. அத முழுசா நம்பி முருகா சரணம் சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டே இருங்க. முருகா முருகா முருகான்னு அவன் நாமத்தை சொல்லிட்டே இருங்க. அவர் எப்பவும் உங்களை கையே விட மாட்டார். முருகா சரணம்.